வெல்கம் டு ஜேஎன்எஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் போண்டா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க, பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக அரிஞ்சுக்கோங்க, 1 டம்ளர் கடலை மாவு 200 கிராம் இருக்கும். அதேமாரி 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கோங்க 200 கிராம், 1½ ஸ்பூன் தூள் உப்பு, 1½ ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 சிட்டிகை சோடா உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் இல்லை பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ஒரு பவுலில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு போண்டா கிறிஸ்பியாக வரதுக்கோசரம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கலாம் பாருங்கள். அந்த எண்ணெயை 1 ஸ்பூனை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் சேர்த்த பொருளெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடான பிறகு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு சின்ன சின்ன போண்டாவாக உருட்டி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு 1 ஸ்பூன் கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அதேமாரி தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா பஜ்ஜி மாவு பிசைஞ்சு நல்லா போண்டா மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பிசைஞ்சதை நம்ம சின்ன சின்ன உருண்டையை எடுத்து காய வச்ச எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சேன்னு நான் சின்னதாக ஒன்று போட்டு பார்க்கணும். இப்போ சூடாகிடுச்சு. நம்ம கலக்கி வச்சுருந்தா அந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி போட்டுக்க போகிறோம். போட்டாச்சு. நல்லா எண்ணெய் காய விட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா போண்டா கிரிப்ஸியாக வரும். அதேமாரி நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விடணும். இப்போ குழந்தைங்கள்லாம் முட்டைக்கோசு இந்தமாரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் இந்தமாரி நம்ம பஜ்ஜியாக போட்டு கொடுத்தோம்னா ஈஸியாக அதுக்கு எல்லா குழந்தைங்களும் நான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் முட்டைக்கோசு, வெங்காயம் இந்தமாரி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஈஸியாக அது ஒரு போண்டான்னு நினச்சி அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா நம்ம முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி, விட்டமின் சி இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு எந்த விதமான நோய் அண்டாமலையும் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். இப்போ நமக்கு ஒரு சைடு போண்டா ரெடி வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ போண்டா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நமக்கு முட்டைக்கோஸ் போண்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் டெக்கரேட்கோசரம் கருவேப்பிலை 2 கொத்தி எடுத்து பொரித்து மேலே வச்சு இதையும் நீங்கள் குழந்தைங்க கருவேப்பிலை சாப்பிட்டேன்னா இந்தமாரி பொரித்து மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா இதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போக்கு நம்ம முட்டைக்கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.